மங்களம் உண்டாகட்டும். நேற்று வரை நீங்கள் தேடிய பதில்கள் உங்களுக்கு வெளியே இல்லை. அவை உங்கள் அணுக்களின் ஆழத்தில் ஒரு ரகசிய குறியீடாக பதிந்து கிடக்கின்றன. இன்று நாம் பேசப்போவது அந்த ரகசிய குறியீட்டை எப்படி உடைப்பது என்பதை பற்றித்தான். உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் அலைகளோடு மல்லுக்கட்டுவதுதான். ஆனால் அலைகளை உருவாக்கும் அந்த ஆழமான கடலை நீங்கள் இன்னும் கவனிக்கவே இல்லை. உங்கள் அணுக்களில் வறுமை என்ற நச்சு பதிவுகள் எப்படி உங்கள் காலத்தை கட்டளையிடுகின்றன என்பதை இன்று நாம் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் வாழ்வின் பழைய அத்தியாயங்களை எரித்து ஒரு புதிய சரித்திரத்தை எழுதப் போகிறது. உலகம் உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய போய் நீங்கள் ஒரு சிறிய உயிர் என்பதுதான். குவாண்டம் அறிவியல் சொல்கிறது நீங்கள் ஒரு அகண்ட பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய பிரதிபலிப்பு. ஒரு துளி நீரில் எப்படி ஒட்டுமொத்த கடலின் குணங்களும் இருக்கின்றனவோ அதுபோல உங்களுக்குள் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை அதிகாரங்களும் இருக்கின்றன. ஆனால் ஏன் உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லை? ஏன் உங்கள் மனதில் நிம்மதி இல்லை? ஏனென்றால் நீங்கள் ஒரு பேரரசனாக இருந்து கொண்டு ஒரு பிச்சைக்காரனின் மொழியை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மொழியை மாற்றாதவரை உங்கள் அணுக்கள் செழிப்பிற்கான கதவை திறக்காது. இன்று அந்த பூட்டை நாம் அதிகாரத்தோடு உடைக்கப் போகிறோம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் குவாண்டம் புலத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. ஆனால் அந்த முடிவு எடுக்கும் போது உங்கள் மனதில் இருக்கும் பயம் அந்த அதிர்வை சிதைத்து விடுகிறது. கடன் தீர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கவனம் கடனின் மீது இருக்கிறது. கடனை பற்றி நினைக்கும் போது உங்கள் அணுக்கள் இன்னும் அதிகமான கடனைத்தான் ஈர்க்கத் தொடங்கும். இது ஒரு மாறாத விதி. கடனை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு கையில் செல்வம் பெருகி வழிவது போல உங்கள் மனத்திரையில் காட்சிகளை உருவாக்குங்கள். கடனை பற்றிய பயம் விலகிய போதுதான் பணத்தின் வரத்து அதிகரித்தது என்பது மறுக்க முடியாத அனுபவ உண்மை. உடல் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கையை அடகு வைத்தவர்கள் ஒருபோதும் உச்சத்தை அடைந்ததில்லை. உழைப்பு என்பது உடலின் தர்மம், ஆனால் அதிகாரம் என்பது அணுக்களின் தர்மம். நீங்கள் ஒரு மேஜையில் அமர்ந்து ஒரு சிறிய எண்ணத்தை சிந்திக்கும் போது அந்த எண்ணம் அண்டவெளியில் பாய்ந்து உங்களுக்கு தேவையான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் இழுத்து வரும். இதுதான் குவாண்டம் காந்த விதி. ஆனால் இந்த விதியை செயல்படுத்த உங்களுக்குள் ஒரு தெளிவான அதிர்வு தேவை. குழப்பமான அதிர்வுகள் குழப்பமான முடிவுகளைத்தான் தரும். உங்கள் அணுக்களை ஒருமுகப்படுத்துங்கள். ஒரே ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருந்தபோது உலகம் எனக்கு வழிவிட்டது என்பது ஞானம் பெற்றவர்களின் வாக்கு. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மிகப்பெரிய நிலம் போன்றது. அங்கே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் முளைக்கும். நீங்கள் அங்கே வறுமையையும் இயலாமையையும் விதைத்துவிட்டு அறுவடையின் போது செல்வத்தை எதிர்பார்ப்பது ஒரு முட்டாள்தனம். உங்கள் சிறுவயதில் உங்கள் காதுகளில் விழுந்த பணம் கஷ்டப்பட்டுத்தான் வரும், நாம் ஏழைகளாகவே பிறந்துவிட்டோம் என்ற அந்த நச்சு விதைகள் இன்று பெரிய மரங்களாக வளர்ந்து நிற்கின்றன. அந்த மரங்களை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். இன்று புதிய விதைகளை விதைப்போம். செல்வம் என் பிறப்புரிமை, நான் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் என்ற அந்த பொன் விதைகளை உங்கள் ஆழ்மனதில் ஊன்றுங்கள். இதோ ஒரு உதாரணம். ஒரு பெரிய கப்பலை செலுத்தும் மாலுமி கப்பலின் எஞ்சினை இயக்குவதில்லை. அவர் ஒரு சிறிய சக்கரத்தை தான் திருப்புகிறார். அந்த சிறிய சக்கரத்தின் இயக்கம்தான் அந்த மாபெரும் கப்பலின் திசையை மாற்றுகிறது. உங்கள் எண்ணம் தான் அந்த சக்கரம். உங்கள் வாழ்க்கை என்ற கப்பல் எங்கே செல்ல வேண்டும் என்பதை உங்கள் ஒரு சிறிய எண்ணம் தீர்மானிக்கிறது. ஆனால் நீங்கள் எஞ்சினோடு உடல் உழைப்போடு மல்லுக்கட்டி கொண்டிருக்கிறீர்கள். சக்கரத்தை திருப்புங்கள், திசை தானாக மாறும். உங்கள் அணுக்கள் அந்த மாற்றத்திற்கு இப்போதே தயாராகிவிட்டன. உங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. சந்தேகம் என்பது உங்கள் ஆன்மாவை தின்னும் ஒரு புற்றுநோய். நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியே உங்கள் ஆற்றலை அழிக்கும் முதல் ஆயுதம். ஒரு விதையை மண்ணில் புதைத்துவிட்டு அது முளைக்கிறதா என்று ஒவ்வொரு நிமிடமும் தோண்டி பார்த்தால் அந்த செடி ஒருபோதும் வளராது. அதுபோலத்தான் உங்கள் கோரிக்கைகளும். பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டீர்கள் என்றால் அது நிறைவேறிவிட்டது என்று நம்புங்கள்.
அந்த நம்பிக்கைதான் அந்த விஷயத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு நிஜமாக கொண்டு வரும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அறிவியல் கூட தோற்று போகும் என்பது குவாண்டம் ரகசியம். பணத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் அந்த தவறான கண்ணோட்டத்தை இப்போதே தீயிட்டு எரியுங்கள். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மின்காந்த ஆற்றல். நீங்கள் பணத்தை நேசிக்கத் தொடங்கினால் பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை பார்த்து பயந்தால் பணம் உங்களை விட்டு ஓடும். பணம் கரை படிந்தது என்று நினைப்பவர்கள் தங்கள் கைகளில் எப்போதும் அழுக்கைத்தான் வைத்திருப்பார்கள். பணத்தை புனிதமாக பாருங்கள். அது உங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற வந்த ஒரு குவாண்டம் தூதுவன். செல்வத்தை போற்றுங்கள், அப்போதுதான் செல்வம் உங்களிடம் தங்கும். பணத்தை நேசித்த போதுதான் பற்றாக்குறை நீங்கியது என்பது சத்தியமான உண்மை. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடும் அந்த பழக்கத்தை இப்போதே அடியோடு நிறுத்துங்கள். நீங்கள் ஒரு தனித்துவமான குவாண்டம் குறியீடு. மற்றவர் வேகமாக ஓடுகிறார் என்பதற்காக நீங்கள் உங்கள் பாதையை மாற்ற வேண்டியதில்லை. சிங்கத்தின் வேகம் வேறு, ஆமையின் நிதானம் வேறு. ஆனால் இரண்டுமே தன் இலக்கை அடைகின்றன. நீங்கள் மற்றவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படும்போது உங்கள் அணுக்களில் ஒரு நச்சு அதிர்வு உருவாகிறது. அந்த அதிர்வு உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும். மற்றவர்களை வாழ்த்துங்கள். அவன் உயர்ந்தது போல நானும் உயர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த வாழ்த்து உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். காலையில் எழுந்ததும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? புலம்பல்களோடு உங்கள் நாளை தொடங்கினால் அந்த நாள் முழுவதும் நரகமாகத்தான் இருக்கும். ஒரு குவாண்டம் அதிகாரி காலையில் எழுந்ததும் ஒரு பிரகடனம் செய்வான். இன்று இந்த பிரபஞ்சம் எனக்காக உழைக்கப் போகிறது, இன்று நான் காணும் ஒவ்வொன்றும் எனக்கு லாபத்தை தரும் என்று உங்கள் அணுக்களுக்கு ஆணையிடுங்கள். உங்கள் காலை நேரத்து துடிப்புதான் அந்த நாளின் வரைபடம். உங்கள் வரைபடத்தை நீங்களே வரையுங்கள். கவலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்கள். காலையில் உறுதியாக இருந்தபோது மாலை வெற்றி தேடி வந்தது என்பது உண்மை. குழப்பம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் நீங்களே அனுமதித்த ஒரு தேவையற்ற சத்தம். அந்த சத்தம் இருக்கும் வரை உங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. அமைதியாக இருங்கள். அமைதியில்தான் அண்டவெளியின் குரல் கேட்கும். தடாகத்தின் நீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் நிலவின் பிம்பம் தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் கோடி ரூபாய் லாபம் தரும் அந்த யோசனை உங்கள் மூளைக்குள் நுழையும். அமைதியான மனதிற்குள் மட்டுமே செல்வச் செய்திகள் தெளிவாக கேட்கின்றன. கவலைகளை நிறுத்துங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அந்த பேரதிர்வு உங்கள் அணுக்களோடு கைகோர்க்கும். உங்கள் உடலில் உள்ள 70% நீர் உங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏற்ப தன் வடிவத்தை மாற்றுகிறது. நீங்கள் நான் பலவீனமானவன் என்று சொன்னால் உங்கள் நீர் மூலக்கூறுகள் சிதைந்து போகின்றன. இது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும், உங்கள் வசீகரத்தை குறைக்கும். நீங்கள் நான் ஒரு வெற்றி வீரன் என்று சொல்லும்போது உங்கள் DNA வலிமை பெறுகிறது. உங்கள் சொல்லே உங்கள் செல்வம். உங்களை உருவாக்குவதும் உங்களை அழிப்பதும் உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள்தான். பலவீனமான சொற்களை இப்போதே ரத்து செய்யுங்கள். நான் ஒரு அதிகாரி, என் சொல்லே சட்டம் என்று பிரகடனம் செய்யுங்கள். இதுவே உங்கள் வாழ்வை மாற்றும் முதல் குவாண்டம் படி. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த தடைகள் உங்களை வளர்க்க வந்த பாடங்கள். ஒரு பட்டாம்பூச்சி அந்த முட்டைக்குள் இருந்து வெளியே வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறது தெரியுமா? அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்கு பறக்கும் வலிமையை தருகிறது. யாராவது அந்த முட்டையை உடைத்து அதை வெளியே எடுத்தால் அந்த பட்டாம்பூச்சியால் ஒருபோதும் பறக்க முடியாது. உங்கள் கஷ்டங்களும் அப்படித்தான். அவை உங்கள் சிறகுகளை பலப்படுத்த வருகின்றன. இந்த தடை என்னை பறக்க வைக்கப் போகிறது என்று சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு மாபெரும் வாய்ப்பாக மாறும். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கிறது, இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எதை உற்று நோக்குகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக உருமாறுகிறது. உங்கள் பிரச்சினைகள் ஒரு பாறையைப் போல உங்கள் முன்னால் நிற்பதற்கு காரணம் உங்கள் முழு கவனமும் அதன் மீது இருப்பதுதான். கவனத்தை வெற்றியின் பக்கம் திருப்புங்கள். அப்போது அந்த பாறை மெல்ல மெல்ல ஒரு பனிப்புகையைப் போல கரைந்து போவதை நீங்கள் காணலாம்.
பிரச்சினைகளை விட்டு விலகி இலக்கை கவனித்தபோது வழிகள் திறந்தன என்பது ஒரு குவாண்டம் உண்மை. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுவே உங்கள் பிரபஞ்சத்தில் வேர்விடும். உங்களுள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குவாண்டம் பிடிவாதம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. ஒரு சிறு குழந்தை ஒரு பொம்மைக்காக அடம்பிடிப்பது போல உங்கள் லட்சியத்தின் மீது ஒரு தீவிரமான பிடிவாதம் இருக்க வேண்டும். இந்த வெற்றி எனக்கு உரிமையானது என்ற அதிர்வை உங்கள் அணுக்களில் உருவாக்குங்கள். பிரபஞ்சத்திடம் ஒருபோதும் கெஞ்சாதீர்கள். ஒரு உயர்ந்த அதிகாரியைப் போல உரிமையோடு உங்கள் பங்கை கேளுங்கள். வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு உண்டு. அந்த உரிமையை நிலைநாட்ட துணிச்சலான ஒரு குரல் தேவை. செல்வம் எனக்கு உரிமையானது என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவே உங்கள் உயர்வுக்கான வழி. முன்பு நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது இப்போது ஒரு பொருட்டே அல்ல. இந்த வினாடி நீங்கள் எதைச் செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் ஒரே சக்தி. உங்கள் கடந்த கால தோல்விகளை ஒருபோதும் உங்கள் தோளில் சுமந்து திரியாதீர்கள். அவை பழைய செய்தித்தாள்களைப் போல பயனற்றவை. கடந்த காலச் சுமைகளை இறக்கி வைத்ததும் நடையில் வேகம் பிறந்தது என்பது அனுபவம் சொல்லும் பாடம். இன்று ஒரு புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் வெற்றிக்காக மட்டுமே துடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு அதிசயம் நிகழ்த்தப் போகும் ஒரு மகா சக்தி. இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு திட்டமிட்ட குவாண்டம் நிகழ்வு. இதுவரை நீங்கள் அனுபவித்த வலிகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாகச் செதுக்க வந்தவை. ஒரு சிற்பியின் உளி அடிதான் ஒரு கல்லைச் சிலையாக மாற்றுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உங்களை ஏளனம் செய்யலாம். அதை பற்றி ஒரு வினாடி கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்குள் இருக்கும் அந்த அணுக்களின் வலிமை. ஒரு புயல் வீசத் தொடங்கும் போது முதலில் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அது வீசத் தொடங்கிவிட்டால் எதாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கும் பொருள்கள், உங்கள் கையில் இருக்கும் பணம், இவை அனைத்தும் உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பு. உங்கள் எண்ணம் உயரும்போது உங்கள் சூழல் தானாகவே உயரத் தொடங்கும். எண்ணங்களை சுத்தப்படுத்திய போது உறவுகளும் செல்வமும் மேம்பட்டன என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தை போல மாறும்போது செல்வங்கள் உங்களை வந்து அடையும். இதைச் செய்வதற்கு நீங்கள் உலகமெல்லாம் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தினால் அது அண்டவெளி முழுவதும் எதிரொலிக்கும். உங்கள் அணுக்களில் அந்த தெளிவு பிறக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அந்த நாளை ஒரு வெற்றியாளராக கழித்ததாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களை மறுசீரமைக்கும் ஒரு நுட்பம். காலையில் எழும்போது ஒரு புதிய அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட எண்ணங்களே காலையில் நிஜமாக அறுவடை செய்யப்பட்டன என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி தோல்வி என்ற சொல்லே இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி என்பது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். ஒவ்வொரு இரவும் வெற்றியைச் செதுக்கினால் ஒவ்வொரு காலையும் அதை அனுபவிக்க முடியும் என்பது உண்மை. உங்கள் காலம் கனியத் தொடங்கிவிட்டது. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும். வெற்றியை உணர்ந்தபோதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடத்தைச் சூடும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா. உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள். உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது.
வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது, செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி இழுக்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது, உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரத்தை உணர்ந்தபோது என் சொற்களுக்கு உலகம் கட்டுப்பட்டது என்பது அனுபவச் சாட்சியம். அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது உலகம் பணிந்தது என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது, உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம், இது உங்கள் அதிகாரம். முன்னேறிச் செல்லுங்கள், உலகம் உங்கள் பின்னால் வரும். மங்களம் உண்டாகட்டும், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.